ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்த தமிழ்நாட்டோட எக்கனாமிக் சர்வே தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு டைமாக இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் குரூப் 1க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பார்ட்லேருந்து டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ குரூப் 4க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின்ஸ் வந்து இந்த எக்கனாமிக் பார்ட்லேருந்து தான் இருக்குது. ஸோ எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் கொஷின் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் ரொம்ப தேடிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்களுக்கு அப்படியே பயங்கர ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இந்த எக்கனாமிக் சர்வேலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ இது வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது நிறையவே கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டு வந்து தமிழில் எழுதியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பர் டைம் கிடைக்கல, அதனால் பின்னாடி எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான். பட் ரொம்பவே சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும், எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். நான் வீடியோவில் சொல்கிறப்ப வந்து தமிழில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் இந்த PDF வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் ஒரு டோட்டலாகவே ஒரு 17 பேஜ் தான் இருக்குது. பிரிண்ட் போட்டு அது பக்கத்தில் உங்களுக்கு புரியாத வேர்ட்ஸ்க்கு வந்து தமிழில் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் ட்ரை பண்ணேன் தமிழில் தான் ஃபுல்லாக எழுதணும்னு, பட் முடியல. அதனால தான் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி அப்படி எழுதி கடைசியில் போக போக ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பேன். பட் எல்லாமே சிங்கிள் பாயிண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வே நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது டோட்டலாக 168 பேஜஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி 17 பேஜஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அண்ட் வீடியோ முடிக்கும்போது எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகே? ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 4%. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது தான். அண்ட் நம்ம நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6%, ஓகேவா? அதாவது ஸோ ஓவராலாக வேர்ல்டு லேண்ட் ஏரியா எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இந்தியாவோட நிலப்பரப்பு 4% இருக்குது. நம்ம நாட்டோட மக்கள் தொகை வந்து 6% அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய GDP அப்படிங்கிறது 2023-24, ஸோ இந்த இயர் மென்ஷன் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அதற்கான GDP எவ்வளோனா 9.21%, ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோவா இருக்குது? ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு ரீசெண்டாக GDPயில் சாதனை பண்ணாங்கல்ல, எவ்வளோனா 9.69%, ஓகேவா? ஸோ டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாஸ் தான் கேட்பாங்க, ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் கொஷினாக கேட்பாங்க, அங்கே தான் வந்து லாக் வைப்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். தற்போதைய GSDP மதிப்பு, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 2023-24 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா 27.22 lakhs அப்படிங்கிறது, ஓகேவா? அதே மாதிரி 2022-23 வளர்ச்சி விகிதம் எவ்வளோனா 13.71%. ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டேட்டாஸ் தான் இருக்கும். இதில் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், இந்த PDF வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் PDFில் பார்த்துக்கலாம். உண்மையான பொருளாதார வளர்ச்சி எவ்வளோனா 8.23%, ஓகேவா? அடுத்தது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 2022-23 எவ்வளோ இருந்துச்சுன்னா 7.61 இருந்துச்சு. ஸோ 23-24 9.19% ஆயிருக்கும். 24-25 6.48% இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த 23-24 24-25 அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டேட்டாஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி 2021-22 வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 8%. ஸோ எல்லாமே எக்கனாமிக்கல் ரிலேட்டடானது தான். அதே மாதிரி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி சர்டைன் பீரியடுக்கு, ஒரு 10 இயர்ஸ் பீரியடுக்கு 2012-13 23-24 வரைக்கும், ஓகேவா? ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு ஆவரேஜான வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.37% அளவுக்கு இருக்குது. ஸோ இந்தியாவோடது பார்த்தோம் அப்படின்னா இது தமிழ்நாட்டோடது 6.37, அப்போ இந்தியாவோடது எவ்வளோனா 6.1%. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2வது பெரிய பொருளாதாரம், ஓகே? தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிற மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், திருச்சி, சேலம். ஸோ இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் ரொம்பவே முக்கியமான பங்களிக்குது. 2023-24 கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட், ஸோ GSBன்னு சொல்லுவோம். அதில் சேவைத்துறையின் பங்களிப்பு, 2வது துறையின் பங்களிப்பு, முதன்மை துறையோட பங்களிப்பு. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக கேட்பாங்க.
ஸோ அதிகமான பங்களிப்பு வந்து சேவைத்துறை தான். இது எப்போவும் உள்ளதான். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 53.63%. செகண்டரி செக்டார் எடுத்துட்டிங்க அப்படின்னா 33.37%. முதன்மை துறை அதாவது ப்ரைமரி செக்டார் ஸோ 13%. ப்ரைமரி செக்டாரில் தான் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து கொடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்டாலும் சரி இல்லை மேட்சிங்ஸில் கேட்டாலும் சரி எழுத தெரியணும். ஸோ 100 யூனிட் இலவச மின்சாரம் மாதம் 1000. தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு. ஓகேவா? அது போக 1000 மாதம் கொடுப்பாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே. ஸோ இதில் வந்து 1.15 crore தகுதியான குடும்பங்கள் வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதனால் பணவீக்கத்தை கட்டுக்குள் வைக்க உதவுவதுடன் மக்களின் வாங்கும் சக்தியையும் அதிகரித்துள்ளது. அதாவது இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஸோ மக்களோட வாங்கும் திறன் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உலகளாவிய பணவீக்கம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2022 8.6% இருந்துச்சு. வேர்ல்டு லெவலில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2023 6.7% இருந்தது. 6.7%. இந்தியாவோட சில்லறை பணவீக்கம் 2022-23 எடுத்துட்டீங்க அப்படின்னா 6.7%. அதே மாதிரி 23-24 5.4%. 24-25 இருந்து Jan 2025 வரைக்கும் 4.9%. 4.9%. ஓகே, 4.9%. தமிழ்நாடு 2022-23 6% இருந்திருக்கும் இந்த சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது. 2023-24 5.4% இருந்தது. 2024-25 இப்போ வரைக்கும் 4.8%. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக இதுதான். இந்தியாவோடது 4.9% பணவீக்கம், சில்லறை பணவீக்கம். தமிழ்நாட்டோடது 4.8%. ஓகேவா? 0.1% தான் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேரி ஆகுது. தமிழ்நாட்டோட சராசரி பணவீக்கம் 2019-20 23-24 வரைக்கும் எவ்வளோனா 5.7%. ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 4.85%. ஓகேவா? சராசரி பணவீக்கம். அடுத்தது தமிழ்நாட்டு சில்லறை பணவீக்கத்தில் எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 8th lowest. ஓகேவா? ஸோ 8வது பிளேஸில் இருக்குது. அதாவது நம்ம கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்லறை பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது. எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 8th. ஓகேவா? 2023-24 முக்கியமான 20 இந்திய மாநிலங்களில் இந்தியா வந்து 8வது பிளேஸில் இருந்தது. தமிழ்நாடு விவசாயம் பங்களிப்பு எவ்வளோனா 1.5 lakh crore 1.5 லட்சம் கோடி. ஸோ இந்த விவசாயம் எடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனையாவது பெரிய துறையாக இருக்குன்னா 5வது பெரிய துறையாக இருக்குது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. விவசாயம் எத்தனாவது பெரிய துறையாக இருக்குதுன்னா 5வது பெரிய துறை. அடுத்தது இது வந்து கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட் தான். ஸோ 6% விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பங்களிப்பு. 2024 தமிழ்நாடு எண்ணெய் வித்து, நிலக்கடலை, ஸோ கரும்பு உற்பத்தி இதிலெல்லாம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறோம். மக்காச்சோள உற்பத்தியில் செகண்ட் ப்ரைஸு, நெல் உற்பத்தியில் 3rd பிளேஸ். ஓகேவா? பிளேஸ் ஸோ ரேங்கிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் இதிலெல்லாம் அப்படின்னா எண்ணெய் வித்து, நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி, செகண்ட் மக்காச்சோள உற்பத்தி, 3rd வந்து நெல் உற்பத்தி. அடுத்தது வணிக வங்கிகள் விவசாயத்திற்காக கடன் வழங்கியதில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். முட்டை உற்பத்தியில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ இது வந்து 2023-24 டேட்டா அதை பேஸ் பண்ணது. அடுத்தது 2021-22 23-24 இந்தியா உற்பத்தி துறை வளர்ச்சி எவ்வளோனா 8.33%. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. உற்பத்தி துறையில் எவ்வளோ வளர்ச்சி? 8.33%. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி துறையில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா செகண்ட் பிளேஸு. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, சென்னையை தான் சொல்லுவோம் இல்லையா? 2023-24 தமிழ்நாடு ஸ்டேட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது, அதாவது தொழிலாளர்கள் பங்கு பெறும் விகிதம் அது எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னா 64.6%. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 64.3%. ஸோ இதுலேயும் 0.3 அப்படிங்கிறது தமிழ்நாடு ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ், ஸோ சமூக வளர்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாடு இருக்கும். ஸோ அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஓகேவா? உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துலேயும் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கும். ஓகே, ஸோ 47% அப்படிங்கிறது ஓல்டு டேட்டா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டேட்டானா 2022-23 பீரியடில் இப்போ வந்து 51.3% அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு நடந்த மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து லோ இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட், லோ பர்த் ரேட், லோ பாவர்ட்டி அண்ட் ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஓகேவா, அதாவது குறைந்த இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது குழந்தைகள் இறந்து பிறக்கிற விகிதம். ஓகேவா, அதுக்கப்புறம் பர்த் ரேட்டு பிறப்பு விகிதம், அப்புறம் வறுமை நிலை, ஒவ்வொரு மனிதர்களையும் கவுண்டில் வைக்கும்போது வறுமை நிலை. ஸோ இந்த எல்லாத்துலேயும் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஜி அண்ட் ஹெல்த் இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது இல்லையா, நிலையான நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு. ஸோ அதுலேயும் சுகாதார குறியீட்லேயும் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து தேர்ட் பிளேஸ் எப்போ, செகண்ட் பிளேஸ் எப்போ அப்படிங்கிறது உள்ளே வந்து இன்னும் டீட்டெயிலாக இருக்கும். இது வந்து ஓவர் வியூவாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 பேஜில். அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இது. அடுத்தது 2005-06 இருந்து 2022-23 வரைக்கும் பாவர்ட்டி லெவல் ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, வறுமை நிலை அது வந்து ஒவ்வொரு ஆளை பொறுத்து தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 1.43% அப்படிங்கிறது இருக்குது ஹெட் கவுண்ட் ரேஷியோ. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது 11.28%. ஸோ இதுவும் ரீசன்ட் டேட்டா தான். நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க வறுமை நிலை அப்படிங்கிறது 2%க்கு கம்மியாக தமிழ்நாடு அடைஞ்சிட்டோம், ஆனால் இந்தியா வந்து 11.28% இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. தமிழ்நாடு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சினான வாழ்நாள் எதிர்பார்ப்பு 2016 20 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வாழ்நாள் எதிர்பார்ப்பில் தமிழ்நாடு 3வது பிளேஸில் இருக்கும். ஸோ இதை வந்து எதுபடி எடுத்த டேட்டானா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5, அதாவது NFHS 5 அப்படின்னு சொல்லி தான் எக்ஸாமில் கேட்பாங்க. தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இதன்படி எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க வாழ்நாள் எதிர்பார்ப்பில். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன புயல் எப்பப்போ வந்தது அப்படிங்கிறது. ஸோ வர்தா புயல் 2016, ஒக்கி 2017, கஜா 2018, மிக்ஜா 2023, ஃபெங்கல் வந்து 2024. அது போக ஃப்ளட் அப்படிங்கிறது அதிகமாக வந்தது 2015லையும் 2017லையும். கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை. ஓகேவா, ஸோ இந்த 2 ஏரியாஸும் தான் மாடரேட் ரிஸ்க் லெவல் ஏரியா. ஒரு மாடரேட்டான ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பருவநிலை மாறுபாடுகள்னால பாதிப்புக்குள்ளாததில் ஒரு மாடரேட் லெவலில் இருக்கக்கூடியது கன்னியாகுமரியும் ராணிப்பேட்டையும். ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும் இந்த பருவநிலை மாற்றங்கள்னால. அடுத்தது ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 தலைப்புகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி, தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி, 2வது பெரிய பொருளாதாரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொருளாதாரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மகாராஷ்டிரா வந்து அவங்களோட டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ பட் தமிழ்நாடு வந்து சொல்லியாச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஆஸ் பர் தமிழ்நாடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எக்கனாமி ரீசன்ட் டேட்டா, பட் ஆஸ் பர் எக்கனாமிக் சர்வே நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி. அடுத்தது தமிழ்நாட்டோட ஜிடிபி 2024 எவ்வளவா இருந்துச்சுன்னா 9.21%. ஸோ இதுதான் என்ன பார்த்துருப்போம், 9.69% இப்போ இருக்கக்கூடியது. அடுத்தது $1 trillion எக்கனாமியை ரீச் பண்ணுறதுக்கான இலக்கு 2030. ஸோ இதுவுமே ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2032 வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், அதாவது ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2022 படி தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, ஸோ தமிழ்நாட்டோட கடன் வைப்பு விகிதம். ஓகேவா, கடன் வைப்பு விகிதம் இது வந்து என்னென்னா ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு. ஸோ அதில் ஃபஸ்ட் பிளேஸு தமிழ்நாடு. கடன் வைப்பு விகிதத்தில் 2023 பேஸ் பண்ணதில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் தமிழில் சொல்லிட்டு வர நீங்கள் அப்படியே எழுதி எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பெர் கேபிட்டா இன்கம். ஸோ தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கமில் வந்து தமிழ்நாடு டாப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாடு வந்து 4th பிளேஸ் தான். ஸோ 3.15 lakh அப்படிங்கிறது இதில் இடம்பெற்றிருக்கு. அண்ட் 2022 பெஸ்ட் பர்ஃபார்மர் இன் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் அப்படிங்கிற ஒரு அவார்டும் தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கும். எப்போ, 2022.
அடுத்தது ஆல்ரெடி பார்த்தது தான், நான் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாட்டில் எந்தெந்த துறைகள் அதிகமான உற்பத்தி செய்யுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவைத்துறை, அடுத்தது இரண்டாம் நிலைத்துறை, அடுத்தது முதன்மைத்துறை, அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், வேளாண்மை அது தொடர்பான செயல்பாடுகளில். அப்போ சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும், சேவைத்துறையை பொறுத்த வரைக்கும் 53.63%, செகண்டரி இரண்டாம் நிலைத்துறையில் 33.3%, அண்ட் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 13%. அடுத்தது தமிழ்நாடு செகண்ட் மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட், இரண்டாவது பெரிய நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லி 2024 அதை பேஸ் பண்ண டேட்டா படி. ஸோ இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 54.13%. ஸோ நம்ம புக் டேட்டா படி 48% என்னவோ இருந்திருப்போம். ஸோ இப்போது ரீசன்ட் டேட்டா படி 54.13%. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா கேரளா. ஓகே, அதிகப்படியான நகரமயமாக்கப்பட்ட மாநிலம். அடுத்தது லோ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட். ஸோ குழந்தை பிறப்பு விகிதம், குழந்தை பிறந்து இறக்கும் விகிதம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோனா 13. அண்ட் பர்த் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 13.8 இருக்குது பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 2022-23 பல பரிமாண வறுமை நிலை இருக்கு இல்லையா, ஸோ அதன்படி வாழ்கிற மக்கள் எவ்வளோனா 1.43%, அதான் வறுமை. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது, மறக்கவே கூடாது. 1.43 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸு. எவ்வளவு வருஷம் வாழ்கிறாங்க அப்படின்னா 73.2 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஏஜ். கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் 4th பிளேஸு 2011 சென்சஸை பேஸ் பண்ணி. ஸோ 80.09% அப்படிங்கிறது. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டா தான். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஸோ உயர் கல்வியில் சேர்க்கை வீதம் எவ்வளோனா 47%. இந்தியா வந்து 28.4%. ஸோ இதை தான் 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து 2030க்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும்னு இலக்கு வச்சுருப்பாங்க. அடுத்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் பெண் குழந்தைகளுக்கான சேர்க்கை இருக்கும் இல்லையா, அதில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க தமிழ்நாடு 47.3% அதில். ஓகேவா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில். அதுவே இந்தியா வந்து 28.5% இந்தியாவோட ஆவரேஜ். அடுத்தது தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் 6.37% 10 இயர்ஸுக்கு. அண்ட் ஆவரேஜ் க்ரோத் ரேட்டு, ஒரு சராசரியான வளர்ச்சி விகிதம் 6.37 10 வருஷத்துக்கு. அதுவே சராசரி வளர்ச்சி வீதம் எவ்வளோனா 8.18%. அடுத்தது குளோபல் எக்கனாமிக் க்ரோ ரேட், உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2011-19 3.48% இருந்துச்சு. உலகளாவிய பண வீக்கம், குளோபல் இன்ஃப்ளேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2022 8.6% ஆகும், 2023 6.7% ஆகும், 2024 5.9% ஆகும் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். குளோபல் இன்ஃப்ளேஷன் 2024 எவ்வளவு 5.9%. அடுத்தது உற்பத்தி துறையில் 8.33% அப்படிங்கிறது பங்களிப்பு, தமிழ்நாட்டோட பங்களிப்பு. கட்டுமான துறையை பொறுத்த வரைக்கும் 9.03%. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 11.90% அப்படிங்கிறது உற்பத்தி துறையில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு. ஓகேவா. அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் சமநிலை. ஓகேவா, ஸோ இதில் இந்தியா வந்து தேர்டு லார்ஜஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைனா அமெரிக்கா வரும், அண்ட் தேர்ட் வந்து இந்தியா இருக்குது. அடுத்தது தனிநபர் வருமானம் 2022-23 தமிழ்நாடோடது 1.66 lakhs. ஓகேவா, 1.66 லட்சம். ஸோ இது எவ்வளவு எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 7வது பிளேஸ். அப்போ பெர் கேபிட்டா இன்கமில் தமிழ்நாட்டோட பிளேஸ் 2022-23 பேஸ் பண்ணி 7வது இடம். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அர்ஜென்டினாவுக்கு ஈக்குவலாக இருக்குதாமா இந்த 1.66 lakhs crore அப்படிங்கிறது. ஓகேவா, ஆக்சுவலாக crore வரும். ஸோ அதே மாதிரி டர்க்கி மலேசியாவை விட அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அர்ஜென்டினாக்கு ஈக்குவலாக இருக்குது, துருக்கி மற்றும் மலேசியாவை விட அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா? தெலுங்கானா 1.69 lakhs அப்படிங்கிறது, ஹரியானா 1.73 lakhs, தேர்ட் பிளேஸில் கர்நாடகா. ஸோ இது லேக்ஸ் தான், க்ரோர் வராது. அண்ட் தமிழ்நாடு 1.66 lakhs 7th பிளேஸ். அடுத்தது ஆவரேஜ் க்ரோத் ரேட், சராசரி வளர்ச்சி விகிதம், தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னா 10.3%. அந்த 2005-06 அந்த பீரியட்லேருந்து 2011-12 வரைக்குமானது.
அதே போல் இப்போது லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கானது பார்த்தோம் அப்படின்னா 8th பிளேஸுக்கு ஸ்லிப் ஆகிருக்கும். 6.2% தான் நம்ம ஆவரேஜ் க்ரோத் ரேட் இருக்குது. அப்போ இப்போ எவ்வளவு 8th பிளேஸில் தான் இருக்கும். அடுத்தது ரிலேட்டிவ் பெர் கேபிட்டா இன்கம் சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த நம்ம சவுத்தில் இருக்கு இல்லையா, தென் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட அப்போ தனிநபர் வருமானம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தெலுங்கானா பார்த்தீங்கன்னா 193.6, கர்நாடகா 180.7, தமிழ்நாடு 171.7, கேரளா 152.5, ஆந்திரா 151.6. ஸோ இதுதான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது. அப்போ அதிகமான பெர் கேபிட்டா இன்கம் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட் எது அப்படின்னா தெலுங்கானா, செகண்ட் கர்நாடகா, தேர்டு வந்து தமிழ்நாடு. ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் 4th கேரளா இருக்குது. 2022-23 ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக காணப்படுற தமிழ்நாட்டை சேர்ந்த மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ 6.48 lakhs அப்படிங்கிறது தான் தனிநபர் வருமானம் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமான செங்கல்பட்டோட அந்த பெர் கேபிட்டா இன்கம். ஸோ செகண்ட் வந்து காஞ்சிபுரம், தேர்டு தான் சென்னை. ஓகே, ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு மறக்கக்கூடாது. அதே மாதிரி லோயஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப நேஷ்னல் ஆவரேஜை விட, தேசிய சராசரியை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு 7 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து டாப்பில் வந்து திருவாரூர். ஸோ 1.48 lakhs தான் இருக்குது இங்கே தனிநபர் வருமானம். அடுத்தது லாஸ்ட்லேருந்து செகண்டாக விழுப்புரம், லாஸ்ட்லேருந்து தேர்டாக பெரம்பலூர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இயில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் 35.56 லட்சம் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியாவிலேயே செகண்ட் ஹையஸ்ட்டு. அப்போது எம்எஸ்எம்இ துறையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களோட அடிப்படையில் தமிழ்நாட்டோட ரேங்கிங் என்னன்னு கேட்டால் செகண்ட் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன், விலைகள் மற்றும் பணவீக்கம். ஸோ இதில் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு, ஸோ நுகர்வோர் விலை குறியீடு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு 8th லோயஸ்ட்டாக இருக்குது. 20 மேஜர் ஸ்டேட்டில், 20 பெரிய ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து இந்த வாங்கும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது நுகர்வோர் விலை குறியீட்டில் 8th பிளேஸில் இருக்கும். எவ்வளோனா 5.8%. இது ஆல்ரெடி பார்த்த டேட்டா தான். ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட், அதிகமான பணவீக்கம் காணப்படக்கூடிய மாநிலம் ஹரியானா 6.60%. ஸோ அடுத்தது ஒடிசா 6.54%. அப்புறம் ராஜஸ்தான் 6.39%. அடுத்தது வந்து விவசாயம். ஸோ விவசாயம் எடுத்துட்டோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் வாட்டர் இன் த ஸ்டேட். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே அதிகமான தண்ணீர் நுகர்வு செய்கிற மாநிலம் எது, விவசாயத்துக்காக அதிகமான தண்ணீர் நுகர்வு செய்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய நீர் ஆதாரங்கள்ல இருந்து 75% ஆஃப் நீர் ஆதாரங்கள் வந்து விவசாயத்துக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட சராசரி ஆண்டு மழை பொழிவு விகிதம் ரெயின்ஃபால் எவ்வளோனா 965.6 மில்லிமீட்டர். ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டோட பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி, தனி நபருக்கு தேவையான தண்ணீர் தேவை விகிதம் எவ்வளோனா 900 கியூபிக் மீட்டர். ஓகேவா. ஸோ இது இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2200 கியூபிக் மீட்டர். ஸோ இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுக்கு வந்து கம்மி தான் தனிநபர் தண்ணீர் தேவை அப்படிங்கிறது. அதே போல் இதுவும் ஆல்ரெடி பார்த்தது. 2022-23 எண்ணெய் வித்து, கடலை, அதுக்கப்புறம் வந்து கரும்பு, இந்த உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. மக்காச்சோள உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் இருக்கும். நெல் உற்பத்தியில் தேர்ட் பிளேஸ் இருக்கிறோம். ஸோ இந்த டேட்டா தான் வந்து நிறைய அந்த 168 பேஜில் மேக்ஸிமம் ஆஃப் பேஜஸில் இந்த டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ இது எப்படி வேணால் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் தமிழ்நாட்டோட புவியியல் அந்த லேண்ட் ஏரியா எவ்வளோ இருக்குன்னா 130.3 லட்சம் ஹெக்டேர். 130.3 லட்சம் ஹெக்டேர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ நீர்ப்பாசனம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்தெந்த வழிகளெல்லாம் பெறப்போகுது, ஃபஸ்ட்டு வந்து திறந்த வெளி கிணறுகள், அதுக்கப்புறம் டியூப் மூலமாகவும் போர் மூலமாகவும், போர் கிணறுகள் மூலம், அதுக்கப்புறம் டேங்க் மூலமாக, அதுக்கப்புறம் கால்வாய்கள் மூலமாக பெறப்படுது. அடுத்தது தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரேங்க் இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிஸ்பர்ஸ் பை கமர்ஷியல் பேங்க். ஸோ கமர்ஷியல் பேங்க்னால் கொடுக்கப்படக்கூடிய விவசாய கடன்கள், வணிக வங்கிகளால் கொடுக்கப்படக்கூடிய விவசாய கடன்களில் ஃபஸ்ட்டு பிளேஸ், அதிகமான கடன்கள் பெற்ற இந்திய மாநிலம் தமிழ்நாடு. ஸோ 3,57,805 கோடி ரூபாய் அப்படிங்கிறது கடன் பெற்றிருக்கும் 2023-24 டேட்டா படி.
அப்போ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா? ஆந்திரா 2.64 லட்சம் கோடி, மூணாவது பிளேஸில் யூபி 2.1 லட்சம் கோடி, நாலாவது பிளேஸில் கர்நாடகா 1.84 கோடி. அடுத்தது லைஃப் ஸ்டாக். ஸோ கால்நடைகளோட GSVA வேல்யூ ஆடட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 5.41% அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோடது. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு முட்டை உற்பத்தியில் செகண்ட் பிளேஸு. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா? ஆந்திரா இருக்காங்க. அதே மாதிரி இறைச்சி உற்பத்தியில் தமிழ்நாடு 6வது பிளேஸு, பால் உற்பத்தியில் 11வது பிளேஸு. ஓகே. அடுத்தது தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் எவ்வளோனா 1076 கிலோமீட்டர். ஸோ இதுதான் கரெக்ட் டேட்டா. தமிழ்நாடோட எல்லா பாலிசி நோட்ஸ்லேயுமே இதுதான் இருக்குது, 1076 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இதில் இந்த டாபிக் முடியும் போது ஒரு 3 அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? AHDF. ஸோ AHDF அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஓகேவா? ஸோ அந்த விலங்குகளோட உள்கட்டமைப்பு, விலங்குகள் பராமரிப்போட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம் அப்படிங்கிறது அதுதான் AHDF. அதே மாதிரி DIDF அப்படின்னா டெய்ரி ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஸோ பால் உற்பத்திக்கான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம். FIDF அப்படின்னா ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர். ஸோ மீன்வளம் மற்றும் அக்வா கல்ச்சர்னா நீரியல் இல்லையா? ஸோ அதோட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன். AHனா அனிமல் ஹஸ்பண்டரி, DI அப்படின்னா டயரி ப்ராசஸிங், அண்ட் FI அப்படிங்கிறது ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர். ஓகே. ஸோ அப்படியே இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் எல்லாமே வந்து இங்கிலீஷில் பார்த்து வைக்கிறது தான் பெட்ரு. அடுத்தது இண்டஸ்ட்ரி. ஸோ தொழில்துறை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு மோஸ்ட் டெவலப்ட் அண்ட் டைவர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேசஸ் இந்த கண்ட்ரி. ஸோ தமிழ்நாடு இந்த இண்டஸ்ட்ரியல் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அண்ட் ரொம்பவே மேம்பட்ட அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024-25 தமிழ்நாட்டில் எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா 39,666 ஃபேக்ட்ரிஸ். இதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். எவ்வளவு? 39,666. அதே மாதிரி ஃபஸ்ட் இன் நம்பர் ஆஃப் பர்சன் என்கேஜ்டு. ஸோ இந்த தொழில்துறையில் அதிகமான மனிதர்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமும் எது தான் அப்படின்னா தமிழ்நாடு தான். 27.75 லட்சம் மனிதர்கள் வந்து இந்த தொழில்துறையில் வேலை செய்கிறாங்க. அடுத்தது முதலீடு பண்ணுறாங்க இல்லையா? இன்வெஸ்டட் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு தொகையை வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதில் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும். ஒரு தொழில் இண்டஸ்ட்ரி சார்ந்து முதலீடு பண்ணுறதுல தமிழ்நாடு செகண்ட் பிளேஸு. ஃபஸ்ட் பிளேஸில் குஜராத்து. ஸோ எவ்வளவு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5.35 லட்சம் கோடி அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது தேர்ட் இன் டோட்டல் அவுட்புட். ஸோ மொத்தமாக நமக்கு வெளியீடு கிடைக்குது இல்லையா? அவுட்புட் கிடைக்கிறதுல தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்கும். இது எல்லாமே தொழில்துறை சார்ந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ இந்த இதில் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டப்பட்ட அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா? அது 2.27 lakhs crore. ஓகேவா? எல்லாமே லட்சம் கோடியில் தான். அடுத்தது தமிழ்நாடு ஃபஸ்ட் இன் த கண்ட்ரி ஃபார் த டோட்டல் அவுட்புட் ஃபார் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அதாவது அதிகமான மோட்டார் வாகனங்கள் அந்த உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய மாநிலம் எதுனா அதுவும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளித்துறை, ஸோ மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மிஷின்ஸ், அந்த கருவிகள், அப்புறம் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் மின்னணு மற்றும் ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் செகண்ட் பிளேஸில் இருக்கும். அடுத்தது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2023-24. ஓகேவா? இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு என்கேஜ்ட் இன் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ இந்த தொழில்துறையில் தமிழ்நாட்டில் இருந்து மொத்தமாக எவ்வளவு மனிதர்கள் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 33.31%. இந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, PLFSன்னு கூட கேட்பாங்க. PLFSன்னு ஷார்ட்டாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கேட்கலாம். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. 33.31%. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உதயம் ரெஜிஸ்டர்ட். ஸோ MSME, இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் உதயம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது ரீசனாக கூட நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதில் தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும் 2023-24 டேட்டா படி. ஸோ த விஷன் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி.
ஸோ தமிழ்நாட்டுக்கான ஒரு தொழிற்கொள்கை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வரப்பட்டிருக்கும்னா 2021 லாஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இப்போ கூட விண்வெளி கொள்கை அப்படிங்கிறது 2025 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட ஒரு கொள்கை தான். தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு. ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் 2024 ஜனவரியில் வந்து நடந்திருக்கும், அந்த 8-9 தேதிகளில். ஸோ அதில் வந்து அதிகமான முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்திருக்கும். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க, 6.64 லட்சம் கோடி. ஸோ இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டில் தான் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். ஸோ 6.64 லட்சம் கோடி. ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சுல, அதுக்குன்னு சொல்லி ஒரு தீம் வச்சுருப்பாங்க, கருப்பொருள். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்து இதுக்கு கூட எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட்ல சொன்னீங்க, அப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டோட ஆவரேஜ் ஷேர். ஸோ தமிழ்நாட்டோட சராசரி பங்கு வீதம் எந்தெந்த ப்ராடக்ட்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கொடுத்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் கேட்கலாம். ஸோ அதிகமாக எதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ். செகண்ட் வந்து மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது மோட்டார் வாகனங்கள், மெஷின்ஸ் அண்ட் கருவிகள், ஜவுளி. ஸோ ஜவுளி அடுத்த தேர்டு. ஃபோர்த்து வந்து உற்பத்தி பொருட்கள், அணிகலன் சார்ந்த பொருட்கள், ஓகேவா, வியரிங் அப்பேரல்ஸ். அடுத்தது ஃபிஃப்த்து வந்து ஃபுட் ப்ராடக்ட், உணவு உற்பத்தி சார்ந்த பொருட்கள், ஓகேவா. அப்போ ஃபஸ்ட் வந்து மோட்டார் வெஹிக்கிள், செகண்ட் வந்து மெஷின், தேர்டு டெக்ஸ்டைலு, 4 வியரிங் அப்பேரல்ஸ், ஃபிஃப்த்து வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ். தமிழ்நாடு $1 trillion பொருளாதாரத்தை எட்டுவதற்கான இலக்கு 2030. ஸோ இதுதான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸு. ஸோ இந்த வணிகம் சார்ந்த ஏற்றுமதி இருக்கு இல்லையா, இதில் தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸில் இருக்குன்னா 3வது பிளேஸில். ஓகே, வணிக ஏற்றுமதியில் ஃபஸ்ட் பிளேஸ் குஜராத்து, செகண்டு மகாராஷ்டிரா, தேர்டு வந்து தமிழ்நாடு. அடுத்தது மெயின் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ முக்கியமான உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறது தமிழ்நாட்டிலேருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ், ஸோ பொறியியல் சார்ந்த பொருட்கள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு பொருட்கள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். ஸோ நம்ம திருப்பூர் இந்த சைட்லேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் தான். காட்டன் யான், ஸோ அந்த பருத்தி நூல் அது. ஸோ ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ், ஸோ கைத்தறி பொருட்கள், இதெல்லாம் தான் அதிகமாக ஏற்றுமதி தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள். ஸோ கிரெடிட் ரிசீவ்டு, ஸோ கடன் வந்து ரிசீவ் பண்ணதில் இந்த தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா, செகண்டு குஜராத்து, தேர்டு தமிழ்நாடு. ஸோ விவசாயத்தில் அதிகமாக கடன் வாங்கினது தமிழ்நாடு தான். அடுத்தது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்கும், 6வது பிளேஸில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா, செகண்டு குஜராத்து, தேர்டு கர்நாடகா, ஃபோர்த்து டெல்லி, ஃபிஃப்த்து வந்து தெலுங்கானா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் சாங்ஷன், ஓகேவா. ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆனதில் இந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக தொழில்துறை சார்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஏலம் மூலமாகவும் சரி, எப்படினாலும் சரி. இப்போ ஒரு ஸ்டேட் வந்து இவ்வளவு இதை வந்து நாங்கள் இப்போ எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு இதுக்கும் ஏலம் விட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்தியா சார்பில் அந்த ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் ஆகும். ஸோ அது அதிகமாக இருக்கிறது குஜராத்துக்கு, செகண்டு மகாராஷ்டிரா, தேர்டு வந்து தமிழ்நாடு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே குஜராத்து தான் இந்த தொழில்துறையில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ், ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 4 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் நான் செகண்ட் பார்ட்டு போடுவேன், இல்லைனா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன், ஓகேவா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எத்தனை பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்கில் சொல்லிடுங்க. ஸோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ, இல்லைனா இந்த ஒரு வீடியோவோட ஸ்டாப் பண்ணிடுவேன், ஓகேவா. ஸோ சொல்லுங்கள். அண்ட் வீடியோ கம்ப்ளீட்டாக நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் சர்வேலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அப்கமிங் எக்ஸாம் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், ஆர்எல்ஸ் நீங்கள் பிஎஸ்சி ரிலேட்டடாக, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டடாக என்ன எக்ஸாம் எழுதினாலும் நம்ம தமிழ்நாடு ஓரியன்டாக இந்த கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.